இந்த மே மாதம் 23ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வருவீங்க. உங்கள் வளமான வருங்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நாளில் உங்களுடைய திட்ட தீர்மானங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல் சகலவற்றிலும் ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில நீங்க இந்த வார்த்தையை கேட்க இந்த சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நம்புற பிள்ளை, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளை. ஆண்டவரை நம்புற விசுவாசிக்கிற பிள்ளையா இருக்கிறதுனால தான் இந்த காலையில இந்த வார்த்தை நீங்க கேட்கிறீங்க. இது மனுஷனுடைய சத்தமாய் கேட்காதீர்கள், தேவனுடைய சத்தம் என்பதாகவே எண்ணி கேளுங்கள். உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும், பெரிய பலன் உண்டாகும். இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நீங்கள் கேட்பது தேவனுடைய வார்த்தை, நீங்கள் நம்புவது பெரிய தேவனை நம்புகிறீர்கள், உயர்ந்த தேவனை நம்புகிறீர்கள். அவர் எவருக்கும் கெடுதி செய்யக்கூடியவர் அல்ல. ஒரு கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் துரோகம் பண்ண மாட்டார், ஏமாத்த மாட்டார். அதனுடைய பசியை ஆற்றி அதை போஷித்து பராமரித்து காப்பார். காகத்திற்கே இவ்வளவு பெரிய கரிசனைகளை ஆண்டவர் காண்பிப்பாரே. ஆனால் நீங்க பிள்ளைங்க அவருக்கு. ஏசப்பா செல்ல பிள்ளை நீங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளை நீங்க. அப்ப தேவனுக்கு செல்லமான பிரியமான பாசமான பிள்ளையா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு தரமான விஷயத்தை செய்வார் இல்லையா அவரு. நம்புங்க. நீங்க ஒருவேளை இன்னைக்கு நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரையே சந்தேகப்படுவதற்கு சமமாய் அது இருக்கும். இன்னைக்கு எனக்கு நல்ல பிசினஸ்ல லாபம் வருமா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரையே சந்தேகப்படுறதுக்கு சமம். இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் அடைவேனா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, நீங்க தேவனையே சந்தேகப்படுறதுக்கு சமம். எனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையுமா, எனக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் அமையுமான்னு சந்தேகப்பட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரையே சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நீங்களும் நானும் நம்புகிற ஆராதிக்கிற தெய்வம் ஏராளமானவருங்க, தாராளமானவருங்க, சம்பூர்ணமானவருங்க. கிள்ளி கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி அள்ளி வளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வள்ளலாம் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள். அதனால இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளை இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது சந்தேகப்படாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை நல்லா வச்சுப்பாரு, நலமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏராளமானவராக தாராளமானவராக இருக்கின்றபடினால் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை குறைவாக அல்ல, சகல விதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஆழமா நம்புங்க. ஆண்டவருக்கு இன்னார் இன்னாருக்கு தான் செய்யணும், இன்னார் இன்னாருக்கு செய்யக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ப்பா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாதுப்பா. இவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கணும்ப்பா, இவங்களெல்லாம் அழிச்சிடணும்ப்பா, இவங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ப்பா, இவங்களை சட்டை பண்ணாம விட்டுறணும்ப்பா அப்படின்னு அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அதை ஆழமாய் நம்புங்கள், அவரை சந்தேகிக்காதீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை வெற்றா ஆகுமா என்ற சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஒரு முறை ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம். இயேசுவின் சரீரத்தின் இருந்து அவர் மேல் இருக்கக்கூடிய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஓரத்தை தொட்டா நான் நல்லாயிருவேன். இப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்றார். யாருடைய விசுவாசம்? அந்த அம்மாவுடைய விசுவாசம். பெருசா விசுவாசிச்சிட்டியம்மா, 12 வருஷம் நடக்காதது எப்படி நடக்கும்? ஏதோ ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனைனா தீர்த்து வச்சிருவேன். 12 வருஷம் பிரச்சனை ஆச்சு, என்னால் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஸ்ரீயே, மகளே, உனக்கு பெரிய விசுவாசம் இருக்கு, எடுத்துக்கோ. சுகம் வேணுமா எடுத்துக்கோ, பணம் வேணுமா எடுத்துக்கோ, சந்தோஷம் வேணுமா எடுத்துக்கோ, உயர்வு வேணுமா எடுத்துக்கோ, எல்லாமே அவர் தருவாருங்க. ஆனா நீங்க விசுவாசமா கேட்கணும். அந்த ஸ்திரீ, அந்த பெண்மணி விசுவாசத்தோட பெரிய விஷயத்தை கேட்டா, கர்த்தர் அவளுக்கு அதை கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், நான் யாருக்கும் குறைவா தர தேவன் இல்லை, எல்லாருக்கும் அதிகமாய் தர வாஞ்சிக்கிறேன் நான், அதிகமாய் தர நான் விரும்புகிறேன் நான். ஆனா அவங்க தான் ஆழமா விசுவாசமா கேட்க மாட்டாங்க. இந்த சகோதரி ஆழமாய் விசுவாசமாய் கேட்டபடினால் பெரிய காரியங்கள் அவர்களுடைய வாழ்வில் சாத்தியமாயிற்று. இன்னைக்கு
இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, பெரிய தேவனை நம்புகிறீர்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்வில் நிறைவாக சம்பூர்ணமாக செய்து முடிப்பார். தயவு செய்து செல்ஃப் டவுட் படாதீங்க. நம்பிக்கை இழப்புக்குள்ளாய் சென்று விடாதிருங்கள். ஊக்கமா நம்புங்க, ஆழமா விசுவாசிங்க. கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூடவே இருங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மையை செய்ய போறார். பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். நம்பி உறுதியை சொல்லுங்கள், நாங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்போம். வர வர தேஞ்சு போக மாட்டோம். வர வர விருத்தி அடைவோம். ஆழமாய் பேசுங்கள், ஆழமாய் நம்புங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைய உங்களுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் உண்டாகும்படி உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆராதனைகளில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த சபைக்கு உண்மையாயிருங்கள். நம்முடைய திருச்சபையிலையும் 2 ஆராதனைகள் நாளை தினத்திலே நடைபெறும். சபைக்கு அருகாமையில் உள்ளவர்கள் மறவாமல் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருப்பீர்களேயானால் ஆன்லைன் மூலமாக ஆராதனைகளில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுபோலவே இந்த மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற அன்பு மகன் கோகுல்ராஜ், திருமண நாள் இன்னைக்கு காண்கின்ற அன்பு சகோதரர் எல் ஆமோஸ், சிஸ்டர் ஏ எலிசபெத் தம்பதியார், அன்பு சகோதரர் கிருஷ்ணா, சிஸ்டர் ரேகா தம்பதியார். அதுபோலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 24ஆம் தேதி பிறந்த நாள் காண போகின்ற அன்பு சகோதரர் கே சாமுவேல், அன்பு சகோதரர் ஆர் பீட்டர், அன்பான சகோதரி ஏ மேனகா மற்றும் அன்பான பிள்ளைகள் டி இம்மானுவேல் லோகேஷ், எஸ் தைலேஷ், எஸ் ஹரிப்ரியா பிளஸ்ஸி மற்றும் நாளை தினத்துல திருமண நாள் காண போகிற நம்முடைய அன்பு சகோதரர் எம் டேவிட் முத்துக்குமார், சிஸ்டர் எம் ரூத் சந்தியா தம்பதியார் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் சகாயராஜ், சிஸ்டர் ஸ்டெல்லா தம்பதியார். நாளைக்கு அவங்க திருமண நாள் காண இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. பெரிய தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதபடி, விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் சகல ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வார்களாக. இந்த நாளிலும் இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், திருமண ஆண்டு காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அதுபோலவே நாளை தினம் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காணப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆசீர்வாதங்களால் நீருடைய பிள்ளைகளை நிரப்பி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்து, வேதனைகளே இல்லாத ஆசீர்களை ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணங்களாய், உச்சித நன்மைகளாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க செய்து, உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.